ஹாய் guys. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து என்னோடய இயரிங் ஆர்கனைசிங் மெத்தட். நான் வந்து இன்ன வரைக்கும் என்னோடய இயரிங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலை. நான் வந்து அப்ரோடில் வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே அந்த பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க தானே, அந்த பேக்கெட்லேயே தான் நான் அதை வச்சுருக்கேன். அண்ட் அந்த பேப்பர் மாதிரி ஒன்று சுற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேப்பர்லேயே தான் நான் அது இன்னுமே வச்சுருக்கேன். அண்ட் நான் பார்த்தேன் அலி எக்ஸ்பிரஸில் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. அண்ட் அது தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது நேற்று எனக்கு வந்துச்சு. நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, பேக் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸையுமே நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். என்னோடய கபர்ட் நான் எப்படி என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் நான் எப்படி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி என்னோடய கபர்ட் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னும் நான் அது வீடியோவை போட்டிருக்கேன். அதோட தம்ப்நெயிலை நான் இன்னைக்கு போடுறேன். நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பேக்கிங் வீடியோஸுமே இருக்குது, அதையுமே செக் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ அன்பேக்கிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த பார்சல். உங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, நான் யூஸ்வலாகவே எனக்கு என்ன சரி நான் ஆர்டர் போட்டு எனக்கு அது வருது அப்படின்னா நான் மஸ்ட் வீடியோ எடுப்பேன். ஏன்னா இது நமக்கு ஒரு ப்ரூஃப். என்ன சரி டேமேஜ் ஆகிருந்தா என்ன சரி ஒரு பீஸ் ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்னோட தானே சொல்லணும், இந்த ஐட்டம் எனக்கு வரலை, எனக்கு வந்து இப்படி தான் வந்துச்சு, இது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை ஓப்பன் பண்ணக்குள்ளே உங்களுக்கே அது ஈஸியாக இருக்கும். எதுவும்னா லைக் அவங்கள்ட்ட பேசி செல்லர்கிட்ட அதை பேசி நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆர்டர் பண்ண இந்த ஐட்டமோட லிங்க் எல்லாமே ப்ரைஸஸோடு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அது ஸ்டாக்கில் இருந்துச்சு அண்ட் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது நான் சின்ன சைஸ் ஒன்று தான் போட்டேன். இது ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று, அதில் குட்டி 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 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ நான் அதை இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது விட உங்களுக்கு நிறையா பாக்ஸஸ் வேணும், ஜுவல்லரிஸ் போட்டுக்க உங்களுக்கு செயின்ஸ் இருக்குது, மற்ற நெக்லஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறையான ஆர்கனைசிங் பாக்ஸஸ், கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இது கிளியர் ஃபோட்டோவாக போட்டு விடுறேன். அது கொஞ்சம் ஒழுங்காக மூட முடியலை திஸ் சைட். ஓகே, இந்த சைடும் அவ்வளோ பெருசாக லாக்கிங் அப்படின்னு இல்லை, பட் ஓகே. ஓ மை காட், எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப ஆசையாக இருக்கும், குட்டியாக இருக்கனால. சரி, அது லாக் பண்ணலாம். திஸ் சைட் ஆல்சோ லாக் பண்ணலாம். அடுத்து என்னோட இயரிங்ஸை காட்டுறேன். ஆர்கனைஸ் பண்ணுறது பார்ப்போம். வந்து என்னோட ஸ்டக்கர். ஐ ஹாவ் 3 பியர்சிங்ஸ் டில் நாவ். ஸோ நான் பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எல்லாமே ஒரே பாக்ஸில் போடலாம் அப்படின்னு.
என்னோடய ஒயிட் ரிலேட்டட் ஒயிட் ஷேடில் இருக்க இயரிங்ஸை மட்டும் இதில் போட்டேன். ஸோ இது வந்து எல்லாமே ஸ்டக்கர்ஸ் டைப் தான். அண்ட் ரிங்ஸ் மாதிரி எல்லாமே இருக்குது, ஹூப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் போட்டு வச்சேன். ஸோ இதை வந்து ஈஸியாக மூடலாம். அது எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, எதுவுமே உள்ளுக்கு ஸ்டக்கான மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் இதுக்குமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடலாம். பட் நான் இது வந்து இப்படியே இப்போதைக்கு வைக்கிறேன். இஃப் இன்கேஸ் எனக்கு வேறு பாக்ஸஸ் எதுவும் பத்தாம் போச்சு அப்படின்னா நான் இதை இன்னும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்கலாம். மாதிரி இருக்கிறதுகளை போடலான்னு இருக்கேன். ஸோ இதில் இந்த லொவிசான்னு சொல்கிற பிராண்ட் வந்து கொஞ்சம் சில இயரிங்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப லொக் ஆகிற டைப்பில் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த டிக் அப்படின்னு சொல்கிற ஒரு சவுண்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க இயரிங்ஸும் இருக்குது. இப்போ இந்த பர்பிளில் வந்து அந்த மாதிரி சவுண்டெல்லாம் இல்லை. இட் ஜஸ்ட் அந்த மேக்னெட் ஒன்று மாதிரி அது மெதுவாக அப்படியே போயிடும். ஸோ இயரிங்க்கு வந்து பாக்ஸ் அப்படின்னு இல்லை, அந்த பேப்பரையும் காணும். அண்ட் இதில் மற்ற இயரிங் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை. அது இப்போ தான் ஜஸ்ட் எடுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அண்ட் இந்த ரெண்டுமே நான் லோவிசாவில் தான் வாங்கினேன். லைக் ஸோ பியூட்டிஃபுல். அங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணலாம். சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில், துபாய். ஸோ இந்தியாவில் இல்லை. ஐ ரியலி மிஸ் இன்னொரு ஃபேவரிட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 57 AED அண்ட் ஆப்வியஸ்லி துபாய். ஸோ எனக்கு இதில் குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் இயரிங் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் அன் அதர் பெண்டன்ட்டோ அந்த இயரிங் இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பட் இஃப் யூ ஹேவ் அன் அதர் ஸ்டோன் லைக் திஸ் நீங்கள் அதை கூட இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி இதுகள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்னன்னு தெரியலை, ஐ ஜஸ்ட் ரியலி லவ் இயரிங்ஸ். எப்படின்னா இது வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய இயர் லோபில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்க பெரிய ஹூப்ஸ் எல்லாமே ஐ தாட் இப்படி ஒன்றுலேயே வைப்போம் அப்படின்னு போடலாம். அதோட வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்.
வந்து இந்த இயரிங்ஸை ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை பர்ஃப்யூம்ஸ் படாமல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஓரல்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்டில் சரி போட்டு வைங்க. அந்த ஸ்வெட் எல்லாமே தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வைக்கலாம். ஓரல்ஸ் இந்த மாதிரி பாக்ஸஸில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஐ திங்க் இதை வந்து கொஞ்சம் செஞ்சு எடுக்க வரும். பிகாஸ் இது இப்படி இருந்தால் இதை யூஸ் பண்ண இயலாது. பாக்ஸ் நான் எம்டியாக வச்சுருக்கேன். பிகாஸ் ட்ராவல் பண்ணக்குள்ளே டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள இட் வில் பி அ மெஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஐ திங்க் அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் போடலாம். பட் எனக்கு போடுற அளவுக்கு இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. இதுவும் நான் அந்த பேக்கெட்லேயே போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் இட் சீம்ஸ் அ பிட் ஹெவி ஆல்சோ. அண்ட் இந்த ஒன்று வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரியே வச்சுக்குவோம். ஸோ அப்படி செய்யக்குள்ளே அதே ஸ்பேஸ் ஏன்னா கூடவே. ஸோ நம்ம வந்து இன்னும் இயரிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. லைக் இன்னொரு பாக்ஸ் மாதிரி வரலாம். பட் அவங்க அதை போட்டு இல்லை. ஸோ இது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த இயரிங்ஸையும் நான் அதுக்குள்ளேயே வைக்கிறேன். டன். ஓ மை காட், நல்ல ஹெவியாக இருக்குது. ஐ திங்க் இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி. இது வந்து என்னோட என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. அண்ட் இது வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பொலித்தீனில் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கண்டெய்னர் நீங்கள் வாங்கிக்கலாம். இது லோக்கல், ஐ மீன் ஸ்ரீலங்காவில் யாருமே இது விற்கிறாங்க இல்லை. அதனால தான் நான் இது அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒன்று எம்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கேயாச்சும் போகக்குள்ளே குயிக்காக என்னென்ன இயரிங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்து ஒரு டப்பாக்குள்ளே நீங்கள் அதை போட்டு கொண்டு போகலாம். ஸோ இது தான் அப்படி இருக்குது.